சில இடங்களிலே ஆண்டவர் ஒரே அடியா ஆண்டவர் ஒட்டனே ஆண்டவர் கிரியை செய்யாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் கிரியை செய்கிறார். அதாவது அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் அதிகமாக அதிகமாக, அவருடைய வல்லமையை அதிகமாய் அவர் இறக்க 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 எப்பேற்பட்ட கட்டுகளா இருந்தாலும் சரியாகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரிடத்திலே சீடர்களெல்லாம் ஒரு பிசாசை துரத்துறதற்காக கொண்டு நிறுத்துறாங்க. அப்போ அவர்களால் அந்த பிசாசை துரத்த முடியல. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவரிடத்துல கேட்குறாங்க, ஆண்டவரே ஏன் இந்த மாதிரி ஆயிருச்சு, எதனால இப்படி துரத்த முடியாம போயிருச்சு, வல்லமை இல்லையா, உங்க நாமத்துல வல்லமை இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலே அன்றி, அப்போ ஜபத்தினாலும் உபவாசத்தினாலேயும் அன்றி இவ்வகை பிசாசு போகாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பிசாசுகளிலே பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி இருக்குது. அதே போல சாபங்களிலே வெரைட்டி இருக்கிறது. அதே போல நம்மேல் இருக்கிற பிரச்சனையிலே நிறைய வெரைட்டி இருக்குது. இது எல்லாத்திற்குமே ஆண்டவர் சில காரியங்களை வைத்திருக்கிறார். ஆனா எப்படியும் கல்லும் கரையும்ன்றது மாதிரி ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்க 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 மலைகளானாலும் பர்வதங்களானாலும் அது மெழுகு போல உருகி போகும். அதனால ஒரே கான்செப்டோட இந்த 100 டேஸும், அதனால ஒரு நாளும் நமக்கு வீணாகாது. ஆண்டவரோடு செலவு படுகிற ஒரு நிமிஷம் கூட வீணாகாது. அப்ப இந்த 100 நாட்களும் ஜோம் பண்ணி அவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுக்க அவருடைய பிரசன்னம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் பலமாய் இறங்கும். நான் நம்புறேன், எப்பேற்பட்ட சூழ்நிலை ஆனாலும் அவருடைய பிரசன்னம் நாளுக்கு நாள் அதிகமாகும் போது, அது இந்த 100 நாட்கள் முடியும் போது நான் நம்புறேன், பல ஆண்டுகளாய் தொடர்கிற சில காரியத்தை கூட ஆண்டவர் மெழுகு போல மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். வேதத்துல நான் இன்னைக்கு ஒரு வேத பகுதியை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 24, 25வது வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 24, 25. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று, அப்படின்னா அந்த ஸ்திரீ அப்படின்ற எழுதியிருக்கிற இடத்துல இந்த இனத்தை சேர்ந்தவள், இந்த குடும்பத்தை சேர்ந்தவள், இவனுடைய தகப்பனாருடைய பெயர் இது, இவங்க தாயார் இப்படி வந்தாங்க, இவங்களுக்கு இந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள், இப்படி இந்த ஸ்திரீயை குறித்து பார்த்தீங்கன்னா எந்த அறிமுகமே இல்லை. அவருடைய பேருக்கு பின்னாடி அதுவும் சொல்ல போனா இந்த இடத்துல அந்த ஸ்திரீயினுடைய பெயர் கூட இங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனா இந்த ஸ்திரீயினுடைய கணவனாருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, மனோவா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஸ்திரீயினுடைய பெயர், அவருடைய குடும்பம், எந்த இடத்தை சேர்ந்தவர்கள் எதுவுமே சொல்லப்படலை. ஆனா நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். தனக்கு ஒரு பேர் இல்லை, தனக்கு ஒரு அட்ரஸ் இல்லை, தனக்கு ஒரு குடும்ப பின்னணி இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, இந்த ஸ்திரீயை ஆண்டவர் இன்னொரு தேசத்திலே வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியினுடைய, ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய, ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலியினுடைய பேரை வைக்கிற அளவிற்கு கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். நான் இந்த 2வது நாளை நான் எப்படி துவங்க போறேன் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை சிலருடைய வாழ்க்கையில அட்ரஸே இல்லாம இருக்கலாம். அப்படின்னா உங்களுடைய பெயர் எந்த இடத்திலையும் குறிப்பிடப்படாதவர்களாக இருக்கலாம். உங்களுடைய
உங்களுடைய வம்சம் இந்த ஸ்திரீயை போல உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இந்த ஸ்திரீ ஒரு பராக்கிரமால் சாலியை பெற்று அவனுக்கு பேர் வைக்கிற அளவிற்கு கர்த்தர் அந்த ஸ்திரீயை பயன்படுத்த முடியுமானால் அநேகருடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை சாதனை இல்லை என்று நினைக்கலாம், வருத்தத்தோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் உங்கள் மூலமாய் கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் 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 முழு பலத்தோட சொல்லுங்க. நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் முழு பலத்தோட நம்புறேன், நான் முழு பலத்தோட நம்புறேன். அநேகருக்கு அநேகருக்கு ஹல்லேலூயா. நம்முடைய பின்னணியை கேட்டா தெரியாம இருக்கலாம், நம்முடைய படிப்பு சொல்லிக் கொள்ளுகிறது மாதிரி இல்லாம இருக்கலாம். ஆனா நான் இன்றைக்கு இந்த ஆரம்பத்துல சொல்ற வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பாருங்க. ஆண்டவர் சிம்சோன் அப்படின்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லல. இப்ப அவனுடைய கணவனார் இந்த மாதிரி பேர் வைங்க அப்படின்னு சொல்லல. அட்ரஸே இல்லாத ஒரு சகோதரி தன்னுடைய மகனுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, சிம்சோன் என்கிறதற்கு சூரியன் என்று அர்த்தம். சூரியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே இருந்த இருள்களை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றினார். நான் நம்புறேன், நீங்க ஒரு பேர் வைப்பீங்க, அது இருளை விலக்கி வெளிச்சத்திற்கு உங்களை கொண்டு வந்தது என்கிற ஒரு சாட்சியை நான் சொல்ல சொல்ல நம்புறவங்க முழு பலத்தோட ஆமென். என்னை கர்த்தர் என்னை பற்றி சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை என்றாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் இந்த வெறுமையான பாத்திரத்தை விலையேற பெற்ற பாத்திரமாய் மாற்றுவார். அப்படியே கைகளை மேல உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற காரியம் பெரியவைகளா இருக்க போகிறது. அட்ரஸே இல்லாத உங்களை கொண்டு, தகுதியே இல்லாத உங்களை கொண்டு, பெயர் உச்சரிக்கப்படாத உங்களை கொண்டு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாய் மாற்றுவேன், அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியாய் மாற்றுவேன், அநேகத்தின் மேல். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க எனக்கு அற்புதம் செய்கிற தேவன், எனக்கு அற்புதம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி சொல்லுவோம், நல்லவர். எதிர்க்கிறவர்கள் முன்பிலும் தள்ளினவர்கள் மத்தியிலையும் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர், என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். எஸ் எஸ், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் யாருக்கும் பிரயோஜனமே இல்லை, நான் ஒரு பயனற்ற பாத்திரம், என் பேர் கூட யாருக்கும் தெரியாது, நான் எதுக்கு பிறந்தேன்னு கூட தெரியல. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், சிம்சோனுடைய தாயினுடைய பெயர் உச்சரிக்கப்படாவிட்டாலும் அவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயர் வைத்து அந்த பராக்கிரமசாலியை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு ஒரு பாத்திரத்தை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை பயன்படுத்துவேன், உன்னை கொண்டு சூரியன் என்கிற காரியத்தை ஸ்தாபித்து இருளை நான் வெளிச்சமாக்குவேன். ஹல்லேலூயா.